திருப்பி உங்களுக்கு ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன். ஸோ நம்மளோட நெட் ப்ராஃபிட் வந்து 95,430 rupees. ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் எல்லாம் 430 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகிட்ட வந்து தேங்காய் எடுக்கிறோம் அப்படின்னா 20 காசு இல்லை 30 காசு இருந்தால் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த வட்டம் வந்து நம்ம இவ்வளோ வர்றதுக்கு இன்னொரு காரணம் சொல்லணும்னா நம்மளோட கவர்மெண்டோட சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ 95,000ங்கிறது வந்து போன வருஷத்துல 95,000 நான் சொல்கிறேன். ஸோ இந்த வருஷம் நெட் ப்ராஃபிட் இன்னுமே அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதை தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பித்தோம்னா நம்மளோட நெட் ப்ராஃபிட் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிடும். இப்போ அந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே நம்ம இந்த லைன் மார்க்கெட் நல்லா இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொள்ளாச்சியில் யார் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி வந்து இப்போ களை மார்க்கெட் நல்லா இருக்குது, களத்துக்கு வந்து யார் வந்து பெரிய களை வச்சுருக்காங்களோ காங்கேயத்தில் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். ஸோ நீங்கள் நல்ல ரேட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நிறைய விவசாயிகள் வந்து புதுசாக நம்மகிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம நம்பர்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து கவனிச்சு பாருங்கள், 2024-25 வந்து நம்மகிட்ட வந்து வெறும் 35 மெம்பர் தான் கொடுத்தாங்க, 17 நான் மெம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தான் நம்மகிட்ட 2024-25 கொடுத்துருந்தாங்க. ஸோ 2026 இப்போ இந்த 4-5 மாதத்தில் நம்மளோடது பார்த்தீங்கன்னா 61 பேர் மெம்பர்ஸ் மட்டுமே 61 பேர் வந்து நம்மகிட்ட வந்து தேங்காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதே மாதிரி நான் மெம்பர்ஸும் 27 பேர். அப்போ பாதிக்கு பாதி வந்து நம்மகிட்ட வந்து மெம்பர்ஸும் நான் மெம்பர்ஸும் வந்து காய் கொடுக்குறாங்க. இது நம்ம கரெக்டாக இம்ப்ரூவ்மெண்ட் தானே. ஸோ 61 பேர் விவசாயிகள், நம்ம வெறும் 35 பேர் இருந்தோம். அப்படியே டபுள் இந்த மடங்கு பக்கத்தில் நமக்கு ஆகிருக்குது. மெம்பர்ஸோட இன்வால்மெண்ட்டு, நான் மெம்பர்ஸ் இன்வால்மெண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் மெம்பர்ஸும் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட தேங்காய் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த தேங்காய் வியாபாரத்துக்கான ஃபோட்டோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த தேங்காய் பண்ணுறதுல வந்து நம்ம நிறையா சிக்கல்கள் சந்திக்கிறோம். இதை பற்றி பெட்டர் நம்ம சிஇஓ வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அக்கா